விஜயண்ணா சும்மா பொன்ராஜை போட்டு நோண்டக்கூடாது. அவர் முதல்ல எவ்வளவு பீதியில இருக்கா தெரியுமா? பீதியில ராத்திரி எல்லாம் ஒரு பீதி போயிட்டு தான் இருக்கு. நீ எப்ப சிஎம் ஆனியோ அணில தான் ஒரு தூக்கமே போயிடுச்சு. ஐயோ 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 என்ன பண்ணுவார் தெரியாம அப்படி வேதனையில இருக்க ஒரு மனுஷனை இந்த மாதிரி பண்ணலாமாண்ணா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயத்துக்கு இப்போ போய் அவர் மேலே கேஸை போட்டு வச்சிருக்கீங்களே, என்னென்ன போனா இவர் கன்ஃபார்ம் இப்படி தண்டனை கிடைக்க போதா நல்லா நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னது அப்படி கிடைச்சா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்களா? அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாத. சந்தோஷப்படுவீங்களா மக்களே? ஆமாம் சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவு பேசியிருக்காப்புல. அதாவது விஜய் ரசிக்கிற பெண்கள் எல்லாம் வந்து அப்படி ஒரு அண்டர்லைன் போட்டு ஒன்று பேசினாப்புல, அதுக்கு கரெக்ட் தான். ஆனால் டிஎம்கேவே காலின்னு தெரிஞ்சோன்னே பயப்பிள்ளைக்கு அன்னிலேருந்து அப்படியே லூஸ் மோஷன் மெடிக்கல் ஷாப்பாக சுற்றி மாத்திரை வாங்கி தின்னது நிற்கவே மாட்டேது, நிற்காம போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தா இப்போ திடீர்னு கேஸை வர தூக்கி போட்டாங்க. என்னன்னு பெண்கள் மேலே அவதூறாக பேசினார், அதை வந்து டிவிகே கட்சி பெண்களை வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தையில் பேசினாருன்னு சொல்லி போட்ட உடனே பயபுல என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சு நம்ம வந்து முக ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்குறோம், நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அவரே டெபாசிட் அவுட் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சு ஐயோ இப்போ அவர் யார் காப்பாற்றுவா தெரியல, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே பயத்தில் இருக்காப்புல. ஆனால் விஜயண்ணா சூப்பர்ண்ணா. அதாவது ஓகே புரிஞ்சிருச்சு. ஏன்னா பெண்களை வந்து நீ எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இதுலையே. ஏன்னா எப்பயோ பேசின கேஸு மக்கள் அதை மறந்துட்டாங்க வேற, அதனால் யாருமே உன்ட்ட வந்து எதிர்பார்க்கவும் இல்லை இந்த விஷயத்தை. ஆனால் அந்த விஷயத்தை கரெக்டாக நீ எடுத்து தோண்டி ஆரம்பிச்சா தெரியுமா? சூப்பர்ண்ணா சூப்பர். நம்ம விஜய் நாயோட புத்திசாலித்தனத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.